கொண்டு வந்திருக்கீங்க. பெருந்தோட்டம்லாம் கொண்டு வர மாட்டீங்களா? எங்கடா வெளிநாட்டுக்கு போயிட்டியா? சரி பக்கத்துல வா. அடுத்தபடி உயர்த்தி கொடுக்கணுமா? அடுத்து வேற வாரிசு கொடுக்கணுமா? சரி தயாராகிக்கோங்க. சரியானா கொடுத்துருவோம். சரி தானே? சரி. அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதே போல சொந்த இடத்துல உட்கார சொந்தமா நல்ல வார்த்தை சொந்தமா வார்த்தை கவனிக்கணும். கையையும் பார்க்கணும், வார்த்தையும் கவனிக்கணும். சொந்தமா உட்கார கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. என்னோட வார்த்தை வழியில உங்களை முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குறேன். கண்டிப்பா அடுத்த வாரிசு கொடுக்குறேன். வாரிசு நானே பிறந்துருவோம். சரி தானே? சரி. அதே போல எந்த குழப்பமும் இல்லாம வருமானமும் அதே போல வெளியில நம்ம ஒருத்தவங்க நம்பிக்கை கொடுத்தோம், கிடைக்கல. நல்ல வார்த்தை கேட்டணும். ஆனா நம்மளுக்கான பதில நான் கொடுக்குறேன். நான் உங்களை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம உங்களை நான் பக்கப்பில்லாம பாதுகாப்பு பண்ணிக்கிறேன். நானும் இந்த அப்பன் கூட வர்றேன். இதில் ஏத்துக்கிறீங்களா? கூட போவீங்களா? கட்டி கொடுங்க. இல்லை எனக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் பெரிய கட்டி கொடுங்க. நம்பிட்டீங்களா? சரி. நல்ல வார்த்தை. முதல்ல உங்கள் உடலுக்குள்ள பார்த்தோன்னா கவனிக்கணும். சொல்கிற வார்த்தைக்குள்ள முதல்ல உங்கள் உடலுக்குள்ள பார்த்தேன். உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா, எதுவும் பிரச்சனை இருக்குமான்றதை பார்த்தேன். உன்னுடைய உடலுக்குள்ள ஏதாவது பாதிப்பு இருக்குமான்றதை பார்த்தேன். முதல்ல கர்ப்பப்பையில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். சொல்கிற வார்த்தைக்குள்ள உங்கள் கர்ப்பப்பையில் எதுவும் தென்படலை, பயப்பட வேண்டாம், நல்லதாக இருக்குது. சொல்கிற வார்த்தை புரிய இருக்கா? அதே போல் போகிற பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பார்த்தேன். அதில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் நீக்கி கொடுத்து சரியாகி கொடுத்து நிப்பாட்டி கொடுக்குறேன். மிஞ்சி போனால் உனக்கு 1.5 மாதத்துல நிப்பாட்டி கொடுக்குறேன். தயாராக இருக்கீங்களா? சரி. அதே போல் நல்லா வார்த்தைக்கிட்டு ஓடல் போய் பார்த்தேன். ஏதாவது தென்படுறது ஏதாவது பாதிப்பு இருக்கானு உனக்கு அணுக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், நான் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன். நடந்தக்கூட அரமனை. சரி சரியாக்கிடுவோம். அதே போல் நல்லா வார்த்தைக்கிட்டு முன்னேற்றம் ஏற்படுத்தி விட்டு கைப்பிடிச்சு மேலே வர அடுத்தபடி உயர்த்தி கொடுக்குறேன். முன்ன சொந்த இடத்துல உட்கார வச்சு கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. சரி. நல்ல வார்த்தைக்கிட்டு அடுத்து ஆண் வாரிசு கொடுப்பேன். ஆண் வாரிசு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இடைக்கிட காணிக்க வேண்டிய செலுத்தணும். சரி. நான் முதல்ல கொடுத்த வாரத்துக்கு எனக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப புரியலடா மோனே, என் கையிலேயே வச்சுட்டு போயிரு. ஆண் வாரிசு நல்ல வார்த்தை. உங்க குலதெய்வத்துல இருக்க ஒரு பெயரை வைக்கணும். உங்க குலதெய்வத்துல இருக்க ஒரு பெயரை வைக்கணும். சொல்ற வார்த்தை புரிஞ்சுடா? அப்புறம் நீ என்ன வேணாலும் என்றேன்னு போடுறாங்க. இப்பதான் என்ன நம்ம டெக்னாலஜி கொடுத்தீங்கல்ல, நீங்க தான் வந்து ரொம்ப இதெல்லாம் எங்க பேராத்த வைப்பாங்க. இப்ப எல்லாம் டெக்னாலஜி கூடிட்டான். அப்படி போய்கிட்டு இருக்காங்கன்னா அன்னைக்கு அப்படி பேர் வச்சதுனால முன்னேற்றங்கள் இருந்துச்சா? ஏன்னா அதுல வந்து நல்ல வார்த்தை கிட்டோம். எங்களுடைய பேரை வைக்கும் போது எங்க அணுகிறவங்களும் அவங்க சேர்ந்து வந்துடும். அப்ப தடை இருக்க போய் சொல்லி சொல்லி கூப்பிடுவீங்கல்ல, டேய் கருப்பா எவடா, டேய் கருச்சாமி எவடா, டேய் கருப்பையா எவடா, இப்படி கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்களா? அப்ப யாரு கூப்பிடுறீங்க? என்னதான் இருந்தாலும் எங்க பேரை சொல்லி கூப்பிட்டுறீங்கல்ல. அப்போ அதாவது ஒரு நாளைக்கு 30 தடவை 20 தடவை கூப்பிட்டுறீங்க. அப்ப நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம். டேய் நம்ம பேர் சொல்லிட்டேன் நம்ம புள்ள. இன்னைக்கு என்னன்னவோ பேர் சொல்றேன், வாயிலும் நுழைய மாட்டேங்குது, ஒன்னும் நுழைய மாட்டேங்குது. ஆனா அது வந்து எங்களுக்கே அர்ச்சனை பண்றேன். அப்பா என் பிள்ளைய பாக்க எங்கிட்ட பாக்குறது வைங்க. சொல்ல புரியுது என்னன்னு? அதாவது நான் இது ஒரு விளையாட்டுக்கு சொல்லல, ஒரு பொழுதுபோக்கு சொல்லல, ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கேன். இது ஒரு தாத்தை கிழமை இருந்தா சொன்னா, ஆனா நீ கேட்க போறதில்ல. தாத்தை கிழமை இருந்தா சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அந்த ஆளுக்கு கிழமை கிடக்கிறேன், சாவ போற வயசுல வந்துட்டு அந்த ஆள் பேரை சொல்றேன், எங்க தாத்தன் பேரை கூட்டம் பேரை சொல்றேன், அந்த ஆள் பேரெல்லாம் நான் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு போயிடுவோம். சொல்ல முடியல. ஆனா நீங்க வைக்கணும்டா. சொல்ல முடியல. கனி கொடுத்துட்டா இந்த எந்திரிச்சு இதோட விரலி மஞ்சள் 2 எடுத்துக்கோங்க. 2 தான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. சரி. என்கிட்ட இன்னொரு வாரம் வந்துட்டு போக முடியுமா? இன்னொரு வாரம் வந்துருக்கோங்களா? வர்ற வெள்ளிக்கிழமெல்லாம் வரக்கூடாது. ஒரு வாரம் தள்ளி தான் வரணும். ஒரு வாரம்னா இப்ப நான் 7 நாள் இந்த மருந்து கொடுத்துருக்கேன். இது மருந்து. நான் இப்ப கொடுத்துருக்கிறது மருந்து. சொல்ற வாரத்தை புரியுதா? இந்த பச்சைலையை அரைச்சி வச்சுக்கணும், கனியில் இருக்க சாறு எடுத்து வச்சுக்கணும், 2 விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க சொல்லியிருக்கேன். அதை அரைச்சி வச்சுக்கணும். கொடுத்துருக்க விவிதி கொடுத்துருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. 7 நாளைக்கு வெறும் இதுல 2 பேரை சாப்பிடுங்க, குடிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வேலை இருந்தாலும் இதை குடிச்சிட்டு நீங்க வேலையை பார்க்கலாம். அதே போல நல்ல வார்த்தைக்கு எடுத்துக்கணும். இதே போல அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட வந்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு வீதி வாங்கிட்டு போகலாம். சொல்ற போது இல்லை. சரி. இதை படி
இது நல்ல வார்த்தை உனக்காக கொடுத்துருக்கேன். உனக்கு உடல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்லை நீ என்ன செய்யற, சாப்பிட்றதுல குடிக்கிறதுல பயன்படுத்தணும். சாப்பிட்றதுல குடிக்கிறதுல 5 நாளைக்கு பயன்படுத்தும். இரவு மட்டுமே மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக இதை புரியாம இந்த மஞ்சள் துணி அளவு வச்சுட்டு 11 ரூபா காணிக்கி எடுத்துட்டு உங்க குலதெய்வத்துக்கு 11 ரூபா காணிக்கி எடுத்துட்டு விடாமல் இருக்கும்போது 48 நாளைக்கு மறந்துடக்கூடாது. இந்த அதே போல உடல்ல அடிக்கடி உனக்கு பாதிப்பு வந்துட்டு அதையும் சரியாக கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. கண்டிப்பா எந்த குறையும் இல்லாம உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வராது. கண்டிப்பா சரியாக கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. சரிதானா? எனக்கு இங்க காணிக்க